கடக ராசி அன்பர்களுக்கு ஜென்மத்தில் குரு வந்து சிறப்பான விஷயத்தை செய்ய போகிறார். என்னங்க, ஜென்மத்தில் குரு வந்தால் நிறைய பதட்டம் இருக்கும், நிறைய படபடப்பு இருக்கும், நிறைய பிரச்சனை வரும். ஒரு விஷயத்தை எங்களால் சிந்திக்க முடியாத அளவுக்கு எங்களை வச்சு செய்வார் அப்படின்னு பல வீடியோவில் நாங்கள் பார்த்தோம், பல விஷயங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ நீங்கள் மட்டும் சிறப்பான விஷயம் சொல்கிறீங்களே, உண்மையா அப்படின்னு கேட்கலாம். ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். இப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு உறவை பிடிக்கும், சரியா? அவங்களுக்கு உங்களை பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. அவங்க உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றாங்க. வந்தால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்களா, இல்லை ஒரு பதட்டத்தோடு இருப்பீங்களா? இந்த பதட்டம் நமக்கு எப்போ வரும்னா, நமக்கு யாரை பிடிக்காதோ, யார் வந்தால் அவங்க முகத்தை பார்த்தோன்னே உள்ளே வந்து மனசுக்குள்ளே வந்து ஒரு என்ன சொல்கிறேன்னா டிஸ்டர்பன்ஸ் ஆகுமோ, ஐயோ வந்துட்டாங்களே, என்ன ஒன்று தரல, ஐயா சாமி அப்படின்னு ஒரு சிந்தனை வருமோ, அப்படிப்பட்ட கிரகமைப்பு வந்தால் மட்டும்தான் அந்த பதட்டமும் பயம். ஆனால் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பிடித்தமான நபர் அப்படிங்கிற ஒரு பக்கம் வச்சுட்டாலும் உங்கள் ராசியை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். புரியுதா உங்களுக்கு? உங்கள் ராசியை அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால என்ன பண்ணுறாரு, 12 ராசியில் உங்கள் ராசியை அவர் செலக்ட் பண்ணி உங்களுடைய ராசியில் உச்சம் பெறுகிறார். இதுக்கு ஒரு மிகப்பெரிய சூட்சமும் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம சொல்கிறோம் தான் வீடியோ பேசிகிட்டே இருக்கலாம் கடகராசிக்கு. ஸோ இருந்தாலும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னால், சிறப்பான நபர் சிறப்பாக வருகிறார். வருகையை வரவேற்று வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கிரக ரீதியாக உண்டு. என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்படிங்கும்போது, உங்களுடைய சிந்தனைகள் சிறப்படை போகுது. இவ்வளோ நாட்களாக என்னென்னலாம் யோசித்தீங்களோ, என்னென்ன விஷயங்கள்லாம் இதை பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம்னு யோசித்தீங்களோ, அது எதையுமே பண்ண முடியாத நிலைமையில் உங்களுக்கு சனி பகவான் சிறப்பாக செஞ்சு வச்சார். ராகு பகவானும் அதுக்கு உறுதுணையாக இருந்து அவரும் அவர் பங்குக்கு செஞ்சார். ஸோ அந்த நிலையிலேருந்து இப்போ மாற போகிறீங்க. நிறையா சிந்தனைகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு நம்மளுடைய கடகராசிக்கு உண்டு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கடகராசிக்காரங்க பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு படம் ஞாபகம் வருது. உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கிட்டத்தட்ட மகர ராசிக்கு 7.5 சொல்லி சொன்னாங்க. ஆனால் ஒரு 7.5 வருஷமாக எங்களுக்கு தான் 7.5 நடக்கும்னு எங்களுக்குள்ளேயே கவலை இருக்குது, சிந்தனை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை கடந்த காலத்தில் நடந்தது அப்படிங்கிற கேள்வி உங்களுடைய மனசில் இருக்குது. இந்த பாஷா படத்தில் நம்ம ரஜினி சாரை வந்து ஒரு இரும்பு கம்பியில் கட்டி வச்சு நம்ம நடிகர் ஆனந்தராஜ் சார் வந்து அடின்னு அடிப்பார். எல்லாருமே பார்த்துருப்போம். அதுவும் 80 கிட்ஸு 90 கிட்ஸுக்கெலாம் கண்டிப்பாக அந்த படம் மறக்கவே முடியாது. 2K கிட்ஸுக்கு கொஞ்சம் தெரியுமான்னு தெரில, சில பேர் தெரிஞ்சுக்கலாம், ஏன்னா ஒரு மிகப்பெரிய நல்ல படம். ஸோ அந்த படத்தில் ரஜினி சார் அடிக்கும்போது மழை அதான் சொல்ல கடவுளுக்கே பொறுக்காமல் மழை ஒட்டும் மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட அடியை வாங்கிட்டு அந்த மனுஷன் யாருக்காண்டி அடி வாங்கினாருன்னா, தன்னுடைய தம்பி, தன்னுடைய சகோதரி, தன் குடும்பத்துக்காக அடி மேலே அடி வாங்கியிருப்பார். ஆனால் அடி வாங்கிட்டு அவர் கடைசியில் அவர் வந்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுவார் பார்த்தீங்களா, இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுவார் பார்த்தீங்களா, அந்த ஸ்மைல் எப்பொழுதுமே உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு 7.5 வருஷமாக கூட பிறந்த உறவு, கூட பிறந்த சகோதரிகள், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கூட பழகின நட்பு, நீங்கள் நம்பி கட்டின கணவன், நீங்கள் நம்பி வாழ வைக்கலாம்னு நினச்ச உங்களுடைய மனைவி, எல்லாருமே பொதுவாக உறவுகள் அப்படின்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கூட முடிச்சிருக்கலாம். ஆனால் இருந்தாலும் பல பேருக்கு பலவிதமான உறவுகள் மூலமாக பாதிக்கும். ஸோ அப்படிப்பட்ட உறவுகள் எல்லாமே நம்ம ரஜினி சாரை ஆனந்தராஜ் சார் அடித்த மாதிரி தான் உங்களை அடி மேலே அடித்து 7.5 வருஷத்தில் சக்கையாக புழிஞ்சு போட்டேன். அதுவும் சில கடகராசியில் காதல் பண்ணிவிட்டு நம்ம அதான் சொல்கிறோம், பரத் ஒரு படத்தில் காதல் படத்தில் சுற்றுவார் பார்த்தீங்களா, அதே மாதிரி நிலைமைக்கெல்லாம் கொண்டு போக வேண்டிய சூழ்நிலையை கிரகங்கள் கொடுத்துச்சு. அப்போ இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கின்ற நபர்களாக நீங்கள் இருந்தாலும் சரி, நிலைமையை விட்டு கொஞ்சம் கடந்து வந்துட்டேன், இப்போ கொஞ்சம் எனக்கு ஒரு சிந்தனை வருது அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்முடைய கடகராசி அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா, உறுதியாக சூப்பர் ஸ்டார் அண்ணாமலை படத்தில் எப்படி அப்படியே ஜம்முன்னு உயர்ந்த நிலைக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமான நிலைமைக்கு வருவாரோ, அதே மாதிரியே நீங்களும் நல்ல ஒரு முன்னேற்றமான நிலைமைக்கு வரப்போகிறீங்க. ஸோ இது வந்து கிரகங்கள் ரீதியாக வந்து உங்களுக்கு எடுத்த படம் தான், இதுதான் உண்மை. ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்க போகுது, நிலையான தன்மை கிடைக்க போகுது. அதான் சொல்லணும்னா, பணத்துக்காக ஆசைப்படாமல், பொருளுக்காக ஆசைப்படாமல்,
ஒரு உண்மையான அன்புக்காக இயங்கக்கூடிய கடகராசிக்கு இனிமேல் தான் உண்மையான அன்பு, உண்மையான பாசம், உண்மையான காதல் என்ற செயல்பாடுகள் நடக்கப் போகுது. காதல் திருமணம் தான் முடிப்பேன், அடித்தாலும் முடித்தாலும் காதல் திருமணம் தான் முடிப்பேன் சொல்லி ஒரு கங்கணம் கட்டிட்டு உட்கார்ந்துருக்க கடகராசி என்பர்கள் இப்போது உள்ள காலகட்டங்களில் உண்மையான காதல் திருமணம் முடிப்பதற்கான பாக்கியம் உண்டு. ஏன்னா போலியான காதல் எல்லாம் உங்களை விட்டு கடந்து போயிருக்கும், என்னை பொறுத்தளவு இருக்காது. சரியா? ஏன்னா சுயநலவாதிகள் எப்பவுமே கூட இருக்க மாட்டாங்களே பிரச்சனை. இப்போ ஸோ போயிருக்கோம், ஆனால் உண்மையான காதல் நிறைவேறும், அதில் எந்த மாற்றம் கிடையாது. காதல் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்பு, காதல் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்பு. திருமணத்துக்காக காத்திருக்கின்ற கடகராசி என்பவர்கள் திருமணம் முடிப்பதற்கான பாக்கியம். அதேபோல் கணவன் மனைவி ஒற்றுமையில் பல பிரச்சனையை சந்திச்சுட்டு ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கடகராசி என்பர்கள் ஒன்றிணைவதற்கான ஒரு பாக்கியம் உண்டு. நண்பர்கள் மூலமாக ஏமாற்றப்பட்ட கடகராசிக்காரர்கள் இனிமேல் உண்மையான நண்பர்கள் மூலமாக மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திக்க போகிறீங்க. அப்பாவுடைய ஆரோக்கியம் சிறப்படைய போது, அப்பாவுக்கு ஏதாவது ஒரு மனக்குழப்பம், அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அந்த நிலை மாறப்போது, அப்பா வழி சொத்து கிடைப்பதற்கான பாக்கியம் உண்டு. இறை அருள் மூலமாக, குரு பகவானுடைய முழு ஆசீர்வாதம் மூலமாக, உங்கள் குலதெய்வத்தின் முழு ஒரு என்ன சொல்லணும்னா பாதுகாப்பு மூலமாக கடகராசி அன்பர்கள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கவலைப்படாமல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக செயல்படுவதற்கான மிகப்பெரிய ஒரு சாத்தியம் இருக்கிறது என்பது உண்மை. ஸோ நீங்கள் மேக்சிமம் 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு, இந்த 2 விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஸோ அதாவது பணம் கொடுக்க வாங்க விஷயங்களில் கவனமாக இருக்கணும். நீங்கள் உங்களுக்கான வாழ்க்கை உதயமாயிருச்சு, உருவாயிருச்சு, அதை கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா சந்தோஷத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் பெறக்கூடிய ராசியில் நீங்கள் தான் முதன்மையான நபர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. ஓகேவா? இது பார்த்திங்கன்னா பொதுவாகவே உங்களுடைய லைஃப்பில் ஒரு 20-30% அதனுடைய செயல்பாடு கட்டாயமாக இருக்கும். ஆனால் நான் சொன்ன அத்தனை விஷயமும் அப்படியே பர்ஃபெக்டாக 100% உங்களுக்கு கிடைக்க போதா, 100% அப்படியே கிடைக்குமா அப்படின்னா அதற்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகங்கிறது தான் அதனுடைய லிங்க் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இந்த ஃபைல் ஓப்பன் ஆகும் சொல்லுவோம் பார்த்திங்களா. அதே மாதிரி தான் உங்களுக்கு சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள், தசாபுத்தி அமைப்புகள், லக்ன ரீதியாக கிரக சேர்க்கைகள், ஸோ இதனுடைய அடிப்படையும் மிக நன்றாக இருக்குது. உங்களுக்கு இப்போ சூப்பர் திசை ஓடி இருக்குது. உங்களுடைய லக்ன ரீதியாக ஒரு நல்ல சுப கிரகத்துடைய திசை ஓடி இருக்குது. நல்ல பாவகத்தில் நின்று அந்த கிரகம் திசை நடத்துது அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள், நம்ம சொன்ன அத்தனை விஷயங்களுமே அப்படியே நடக்குங்கிறது உண்மை. ஸோ இதை தாண்டி உங்கள் சுய ஜாதகத்தில் கொஞ்சம் கிரக அமைப்பு வலு இழந்திருந்தால், குறைஞ்சது நம்ம இப்போ பசியோடு இருப்போம். பசியோடு இருக்கும்போது ஹோட்டல் கடையே அந்த ஏரியாவில் இல்லைன்னு நம்ம ஃபஸ்ட்டு என்ன தேடுவோம்? ஒரு டீயாவது குடிப்போமா, ஒரு காஃபியாவது குடிப்போமா அப்படின்னு தேடுவோமா மாட்டோமா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ உள்ள இந்த கிரகமைப்பை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம், நிறைய விஷயங்கள் உங்களுடைய மனதில் ஓடலாம். ஸோ அந்த சூழ்நிலையில் நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன மாற்றம், ஒரு எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு ஒரு செயல்பாடு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவுடைய மிகப்பெரிய முக்கியமான விஷயம். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் நன்கு புரிஞ்சிட்டிங்கன்னா, இது நான் யாருக்கு மெயினாக சொல்கிறேன்னா, இந்த புதுசாக வீடியோ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சொல்கிறது. ஏன்னா நம்மளுடைய ரெகுலர் ஃபாலோவர்ஸ்க்கு புரியும், சார் எதுக்காண்டி சொல்கிறாரு, என்ன விஷயம் சொல்கிறாரு, எதனை அடிப்படையில் சொல்கிறாங்கிறத தெளிவாக ஃபாலோ பண்ணுற நம்மளுடைய நேர்கள் கோடான கோடி இருக்கீங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ இதை தாண்டி புதிய ஃபாலோவர்ஸ்க்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய ஃபுல் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய மனசில் உள்ள கவலை, வருத்தம் இதெல்லாம் எப்போ நீங்கும், நீங்கள் எதிர்பார்க்குற வீடு கட்டுறதுலேருந்து எல்லா விஷயமும் எப்போ நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், தற்போது எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க, ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அனைத்தும் கொடுப்பதற்கு நான் ரெடியாக இருக்கேன். குரு பகவானுடைய ஆசீர்வாதம் மூலமாக உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற அன்புடன் உங்களை வாழ்த்தி தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.